எட்வின் செல்வம், திருப்பூர், ராயபுரம் அங்கிருந்து வரங்க. திருப்பூர் தெற்கு தொகுதி. எங்களுடைய திருப்பூர் மாவட்டத்தில் திரு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் மற்றும் கயல்வெளி செல்வராஜ் அமைச்சர் அவர்கள் மற்றும் எம்எல்ஏ செல்வராஜ் அவர்கள், மேயர் தினேஷ்குமார் அவர்கள், மாவட்ட செயலர் இலா பத்மநாபன் அவர்கள் இவர்களுடைய தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வளர்ச்சியடைந்து மாவட்டம் முழுவதும் மக்கள் நலத்திட்டங்கள் உடனுக்குடன் சென்று மக்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அரசனுடைய திட்டங்கள் நம்ம திராவிட நாயகன் மாடல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய திட்டங்களால் மக்கள் பெரிதும் பயனடைந்து அனைவருடைய ஒவ்வொரு இல்லங்களுக்கும் அனைத்து திட்டங்களும் சென்றடைந்து மக்கள் நம்மளுக்கு வாக்களிக்க மிகவும் உற்சாகமாகவும் தயாராகவும் இருக்கிறார்கள். எனவே வருகிற ஏப்ரல் 23 சட்டமன்ற தேர்தலில் திருப்பூர் தெற்கு தொகுதியில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நம்மளுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கையை காட்டக்கூடிய வேட்பாளர்கள் ஜெயிப்பார்கள் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வேற ஏதாவது கேள்வி போகலாம். தலைவர் எல்லாத்தையுடைய பேரெல்லாம் படிச்சு எல்லா நேர்காணலுக்கு வந்திருக்கிறீங்க. எல்லாரும் இங்க உட்கார்ந்துருக்கிறீங்க. ஏதோ ஒரு வேட்பாளர் தான் எம்எல்ஏ சீட்டு கொடுப்போம். அதனால இங்க உட்கார்ந்ததே உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குதாங்க, எங்களுக்கு எல்லாம் மிக்க மகிழ்ச்சி உங்களை பார்த்ததுலன்னு சொன்னோம். அப்புறம் எல்லாம் நிறைய கேள்வி கேட்டாரு. எஸ்ஐஆர் எப்படி இருக்கு, நம்மளுடைய திட்டங்கள்லாம் மக்களை சென்றடைஞ்சாலும் கேட்டாரு. மிகவும் உற்சாகமாக நல்லா நாங்கள் வேலை பார்த்திருக்கோம். வெல்லும் தமிழ் பெண்கள் மற்றும் 2.0 ஆட்சி வரக்கூடிய அனைத்து வேலைகளும் திறம்பட செய்யறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம். இந்த தொகுதி எக்காரணம் கொண்டு கூட்டணி கொடுத்துறாதீங்க, நம்ம தான் நிக்கணும், ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லியிருக்கிறேங்க. தலைவர் உற்சாகமா நீங்க பணியாற்றுங்க, மற்றது நாங்கள் பாத்துக்கிறோம். நான் யாரை கையை காட்டுறோம்னா நானே நிக்கிறதா நினைச்சு நீங்க அந்த தொகுதியில் வேலை செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் உறுதியா ஜெயிப்போம். அவர் கையை காட்டுற வேட்பாளர் ஜெயிக்க வைப்போம். நன்றி, வணக்கம். வேட்புமனு பண்ணி இன்னைக்கு போய் நேர்காணல் முடிச்சுட்டு அப்பதான் வெளியே வர்றோம். தலைவர் எப்படி நம்ம தொகுதியெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டாரு. தொகுதியெல்லாம் நல்லா இதா இருக்குது, நம்ம சின்னத்துக்கு கொடுத்தா இன்னும் நல்லா வேலை செஞ்சு இன்னும் மேலே வருவோம்னு சொல்லியிருக்கிறோம். நீங்கள் செஞ்ச உதவிக்கு இன்னும் நிறைய பேருக்கு போய் நல்லா ஒரு இதாக இருக்குது. இலவச பஸ்ஸு, சத்துணவு திட்டம், அதே போல் பெண்களுக்கு 1000 ரூபா, படிக்கிற குழந்தைகளுக்கு 1000 ரூபா, அதே போல் நிறைய வேலை வாய்ப்பு திட்டங்கள் இதெல்லாம் நிறைய கொடுத்தனால பெண்களுக்கு நல்லா ஒரு மக்கள் மனசில் கொஞ்சம் நல்லா தலைவரோட இது இதாக இருக்குது. போட்டா நாங்கள் இந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவோங்கிற மாதிரி மக்கள் மனசில் போய் ரொம்ப பதிஞ்சிருக்குது. அதனால இந்த வாட்டி வெற்றி வாய்ப்பு நம்ம தலைவருக்கு தான்.